இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு, தேவனை ஆராதிக்கும்படிக்கு, உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கும் தேவன் தந்த இந்த சாக்கியத்திற்காக நன்றியா இருக்கிறேன். சென்னை திருச்சபைகளின் சார்பில் மதுரை சபையாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் இந்த பட்டணத்திலும் புதிதாக ஒரு காரியத்தை நடப்பித்து அவர் கட்டி வருகிற அந்த சபைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றியா இருக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் இருதயத்தில் உள்ளதை உங்களோடு கூட தேவன் என்ற இருதயத்தில் வைத்ததை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் திருச்சபையில ரட்சிக்கப்பட்டு அங்கமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சபையில சரீரமாகிய சபையில ஒரு பங்கு உண்டு, ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபைக்கு வருவோம், ஆராதிப்போம், பாட்டு பாடுவோம், ஆராதிப்போம், வார்த்தையை கேட்போம், அப்படி இல்லை. ஒவ்வொரு சபையிலும் விசிட்டர்ஸ் உண்டு, வந்துட்டு போறவங்க உண்டு. ஆனா சரீரமாகிய சபையில நீங்கள் அங்கமாய் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். நம்ம அதை மறந்துவிடக்கூடாது, அதை இழந்து விடவும் கூடாது. நம்மளோட வாழ்க்கையின் முடிவில் நம்மளை குறித்து தேவன் அப்படிதான் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்மளை குறித்து எழுதணும். எனக்கு நான் 2 பேரை குறித்து நான் இருதயத்தில் யோசிக்கும் போதெல்லாம் சவாலிடப்பட்டிருக்கிறேன். ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள், நமக்கு தெரியும், இரட்டை பிள்ளைகள், ஏசா யாக்கோபு. அவங்க 2 பேரையும் குறித்து ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? கடைசியில வேதத்துல கடைசியில ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற அந்த காரியத்தை நாம் படிப்போம் என்றால் அதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரே சபையில தான் இருக்கிறோம், ஒரே வார்த்தையை கேட்கிறோம். ஆனா நம்முடைய முடிவு ஒரே வயிற்றுல தான் பிறந்தாங்க, ஒரே பால்ல தான் உண்டாங்க, ஒரே வீட்டுல தான் இருந்தாங்க, ஒரே சாப்பாடு சாப்பிட்டாங்க. 9 மாதங்கள் ஒரே வயிற்றுக்குள்ளதான் இருந்தாங்க. எல்லாமே ஒன்னாதான் இருந்தது. ஆனா அவருடைய முடிவு, ஒருவரை குறித்து, ஏசாவை குறித்து வேதத்துல கடைசியா எழுதப்பட்ட வார்த்தை, அது எச்சரிக்கையா இருக்கும். நான் நினைக்கும் போதெல்லாம் நான் எச்சரிக்கப்படுகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 15-16 நான் வாசிக்கிறோம். எபேசியர் 15:12. எபேசியர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன எழுதப்பட்டிருக்குது? ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும். ஓகே, ஏசாவை குறித்து கடைசியா வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை இதுதான். வேசிக்கள்ளன், தேவனற்றவன். வேசிக்கள்ளன், தேவன், காட்லெஸ், இம்மாரல் அண்ட் காட்லெஸ். யாக்கோபை குறித்து, அதே வயிற்றில் பிறந்த யாக்கோபை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அதுக்கு முந்தின அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம். முந்தின அதிகாரம் 11வது அதிகாரம் 21வது வசனம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் 2 ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அதே வயிற்றில பிறந்த யாக்கோபை குறித்து ஆவியானவர் கடைசியா எழுதி வைத்திருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையின் முடிவை பார்த்து நமக்கு ஒரு படிப்பினையா இருக்கட்டும். என்ன எழுதி வைத்திருக்கிறார்? யாக்கோபை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது, அவன் ஆசீர்வதித்தான். தன்னுடைய பேரப்பிள்ளைகளை, மகனை, பேரப்பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து அவர் while he was dying, அவர் மரிக்கும் தருவாயில் 2வது பார்க்கிறோம், he worshiped God, தேவனை ஆராதிக்கிறவனாய். பாருங்க,
ஒரே வயிற்றிலிருந்து வந்தவர்கள், ஒருவன் தேவன் அற்றவனாய் மரித்து போனான், சீர்கெட்டவன், ஒழுக்கங்கெட்டவன், இம்மாரல். வேதத்துல நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது அவர் உபச்சாரம் செய்தார், வேசித்தனம் பண்ணினார் என்று ஏசாவை குறித்து எங்க எழுதப்படல. ஆனாலும் ஆவியானவர் அவனுடைய இருதயத்தை பார்த்து எழுதி வைத்தார். ஆவியானவர் யாக்கோபுடைய இருதயத்தை பார்த்து அவன் செய்ததை பார்த்து அவன் எழுதி வைத்தார். இவன் என்னை மரிக்கும் தருவாயில் கூட என்னை ஆராதித்து கொண்டே மரித்தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஏசாவை குறித்து தேவன் அப்படி நிர்ணயம் பண்ணலையே. நம்ம எல்லாருமே இப்படிதான் மரிக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு இப்படிதான் இருக்கணும். மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும், மற்றவர்களை ஆசீர்வதித்து தேவனை நான் ஆராதிக்கணும். அதுதான் தேவனுடைய வாஞ்சை. சபையில அங்கமா இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் அதுதான் ஒரு ஃபங்க்ஷன். கிறிஸ்தவர்கள் நாம் அநேக பாவங்களை செய்கிறோம், கிரியைகளினால் செய்கிறோம். செய்யாமல் இருக்கிற பாவம், செய்யாமல் இருந்து அதனால் வருகிற பாவம், சென்ஸ் ஆஃப் கமிஷன், சென்ஸ் ஆஃப் ஒமிஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. செய்யறது, செய்யாம இருக்கிறது. நன்மை செய்ய இருந்திருந்தும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் செய்யாம இருக்கிறதும் பாவமா இருக்கும், செய்யறதும் பாவமா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம செய்யறோம். ஆனா அதன் மேல இன்னொரு பாவத்தையும் நம்ம கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியம் என்னவென்றால், திருத்துவத்தில் மூன்றாம் நபராகிய ஆவியானவரை உதாசீனம் பண்றது. பரிசுத்த ஆவியானவரை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, கர்த்தத்துவம் உடையவர், திருத்துவத்தில் ஒருவர், அவரை நாம் உதாசீனம் செய்ய முடியும். we can despise him. எப்படி? தேவன் திருச்சபைக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அளித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார், கிஃப்டா கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய மனுஷன் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட், விலை உயர்ந்த கிஃப்ட் அவர் வீட்டுல வந்து கொடுக்கிறாரு. அதை நம்ம எப்படி வாங்குவோம்? அது விலை உயர்ந்ததா இருந்தது அப்படின்னா அதை நான் எப்படி பேணி காப்போம்? அதை எப்படி உபயோகப்படுத்துவோம்? எவ்வளவு சந்தோஷமா இருப்போம்? தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அப்படிதான் கையெழுத்திருக்கிறார். ஆனால் அந்த அபிஷேகம் எத்தனை பேர் நம்ம அதை வாஞ்சித்து நம்ம கேட்டிருக்கிறோம், தாகமா இருக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் பெற்று முழுக்கு ஞானசனம் பெற்றிருப்பீர்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம இருக்கலாம், அல்லது பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றோர்கள் கூட நம்ம உதாசீனம் பண்ண முடியும். அனுதினமும் நம்ம ஆவியில நிரம்பி, எபேசியர் 5:18 நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாள் நமக்கு தேவை. உங்களை கல்லெடுத்து உங்க மேல எரியல, பட் உங்களையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்களேன். எத்தனை பேர் காலையில எழுந்த உடனே, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு உங்களுடைய பலன் தேவை, என்னை பரிசுத்தாவினால் நிரப்பும், அல்லது ஒரு காலையிலயோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில தேவனிடத்துல போகும்போது, ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாம என்ன வாழ முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிரப்புங்க அப்படின்னு எத்தனை பேர் நம்ம கேட்கிறோம்? நம்ம கேட்காத பட்சத்துல நம்ம அவரை உதாசீனம் பண்றோம். நம்ம தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற திட்டத்தையும் நாம் நிறைவேற்ற முடியாமல் நம் வாழ்க்கையை முடித்து விட முடியும். அதான் பெரிய அபாயம். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானனை குறித்து இங்க லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். யோவான் ஸ்நானகன் நமக்கு தெரியும், பெரிய எழுப்புதல் பிரசங்கியார், வல்லமையாய்
அநேகரை மனம் திரும்ப செய்தவர். அவர் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். எல்லாரும் நிறைய பேர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். மனம் திரும்புதலுக்கு, பாவ மன்னிப்புக்காக மனம் திரும்பி வருகிறவரிடத்துல அவர் அவர்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆனால் இங்க வாசிக்கிறோம் 29 யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனால ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர், தேவன் நீதி உள்ள கர்த்தர். ஏன் ஞானஸ்தானம் பெற்றாங்க? ஐயோ, பாவத்தோடு இருந்தேன் அப்படின்னா நான் நரகத்துக்கு தான் போவேன், தேவனை விட்டு நித்திய நித்தியமாய் பிரிந்திருப்பேன். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் பாவ மன்னிப்பு இல்லாமல் நான் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது, உள்ள நுழைய முடியாது. நான் மனம் திரும்பினால் ஒழிய அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால நான் மனம் திரும்பி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் முழுக்கு ஞானஸ்தானம் பெற்று, அதுல தேவன் நீதிபரர் ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதி உள்ள தேவன் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அடுத்த வசனம் என்ன தெரியுமா எழுதியிருக்குது? பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்குது அப்படின்னா, they rejected God's purpose for themselves. தேவன் அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் வைத்திருந்தார், அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அந்த நோக்கத்தை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். எப்படி? பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறாமல் அந்த ஞானஸ்நானத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள். தேவையில்லை, அவசியம் இல்லை. அது இந்த ஆள்கிட்ட போய் பெற்றுக்கொள்ளணுமா? பரிசேயரும் நியாயசாஸ்திரிகள் நன்றாய் வேதத்தை அறிந்தவர்கள், வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய தங்களுக்கென்று தேவன் வைத்திருந்த திட்டத்தை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். துக்கமான ஒரு காரியம். ஓகே, நம்ம நினைக்கலாம் அது தவறுதான். இதே தவிர நாமளும் செய்ய முடியும், நீங்களும் செய்ய முடியும். தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே யோவான் 3:16 தெரியும். 3:16 எல்லாருக்கும் தெரியும். God so loved the world, He gave His only Son. தன் ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டுப்போகவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அடையும்படிக்கு இவ்வளவாய் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா லூக்கா 3:16 தெரியுமா? வாசிங்களே. லூக்கா 3:16 தமிழ்ல ஒரு வாசிங்க. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். தான் லூக்கா 3:16 தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ஆனா இதை நம்ம எத்தனை பேர் நம்ம தேடுறோம், வாஞ்சிக்கிறோம் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று? லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், நியாயசாஸ்திரிகளும் பரிசேயரும் அந்த ஞானஸ்நானம் வேணாம், எனக்கு இது அவசியம் இல்லை, அல்லது அப்புறம் பார்த்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை சட்டை பண்ணுகிறவர்களா தான் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் நம் மத்தியில் அநேகர் வாழ பழகி கொண்டோம். தேவையில்லை, அவசியம் இல்லை, பின்னாடி பார்த்து கொள்ளலாம். ஒரு தாகம் இல்லை அதை குறித்து. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யோவான் மூலமாக சொன்னார், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியாலும் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுப்பார். அதை நம்ம வாஞ்சிக்கிறோமா, அல்லது இந்த பரிசேயர்கள் நியாயசாஸ்திரிகளை போல அசட்டை பண்ணுகிறோமா?
அவர்கள் அசட்டை பண்ணி தேவன் அவர்களுக்கென்று வைத்திருந்த அந்த நோக்கத்தை அவர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானத்தை தேவன் நமக்கென்று உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பலன் இல்லாமல் அது முடியாது, சாத்தியம் அல்ல. திருச்சபையிலே நாம் திரும்ப திரும்ப நாம் கேட்டிருக்கிறோம், அது சாத்தியம் அல்ல. ஆனா நாம் அதை வாஞ்சித்து தேடுறோமா, தாகமா இருக்கிறோமா? நம்முடைய இருதயத்துல மேலான ஆசை எதுவா இருக்கிறது? பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இருதயத்துல மேலான வாஞ்சை என்ன? பூமிக்குரிய காரியமா, அல்லது அது உங்களுக்கு ஏக்கமா இருக்கிறது? ஆண்டவரே, நான் இன்னும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லையே. தேவன் உங்களுடைய இருதயத்தை அப்படி திறந்து பார்ப்பார் என்றால் மேல என்ன வாஞ்சை, என்ன ரிக்வெஸ்ட் அவர் பார்க்கிறார்? ஏதோ ஒரு பூமிக்குரிய காரியத்தினுடைய தேவைக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பார்ப்பாரா? அல்லது ஆண்டவரே, என்ன நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, என்னை ரட்சித்திருக்கிறீங்க, எனக்கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்க, சரீரமாகிய சபையில என்ன ஒரு அங்கமாய் வைத்திருக்கிறீங்க, எனக்கென்று ஒரு பங்கு வைத்திருக்கீங்க, அதை நான் நிறைவேற்றணுமே, எனக்கு பரிசுத்தமான அபிஷேகம் வேணுமே, அது இல்லாமல் நான் வாழ்ந்திடக்கூடாதே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பலன் தாங்க, என்னை அபிஷேகிங்க என்று சொல்லி பிரதானமாய் நமக்கு அது இருக்கிறதா, அல்லது அதுக்கு மேல அநேக காரியங்களை நம்ம வைத்திருக்கிறோமா? நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். அவர்கள் அதை ரெஜெக்ட் பண்ணிட்டாங்க, தேவனுடைய திட்டத்தையே ரெஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் அதை வாஞ்சித்து தேடாத பட்சத்துல, தேவன் கொடுக்க எத்தனிக்கும் பொழுது நான் அதை வாஞ்சித்து தேடாத பட்சத்துல அதே காரியத்தை தான் நாமளும் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட ஜனங்களை எப்படி பார்க்கிறாரு தெரியுமா? நான் ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறேன், நான் ஒரு வழி வைத்திருக்கிறேன், ஆனாலும் அதை அவங்க அசட்டப் பண்றாங்களே, அவங்களுக்குண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியின் பலத்தோடு அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் அதை அசட்டப் பண்றாங்களே. அப்பேற்பட்ட 31வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அசட்டை பண்ணின, தண்ணீர் ஞான ஸ்நானத்தை அசட்டை பண்ணின, தேவனுடைய திட்டத்தை அசட்டை பண்ணின இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? 31. இவர்கள் யாருக்கு ஒப்பா இருக்கிறார்கள்? இவங்களை நான் என்ன சொல்றது? இயேசு கிறிஸ்து இப்படிதான் அங்கலாய்க்கிறார். நம்மை பார்த்தோம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் நிறைவையும் அசட்டை செய்கிறார். திருத்துவத்தில் ஒரு நபரை அசட்டை பண்ணினா அப்படின்னா 3 பேரையும் தான் நம்ம அசட்டை பண்றோம். 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்ற, இவங்களை யாருக்கு நான் ஒப்பிடுவேன் சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றார், ஆண்டவருடைய வார்த்தை, சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அழவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். ஆல்வேஸ் கம்ப்ளைனிங். தேவனுடைய திட்டத்தை உதாசனம் பண்ணுகிற, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் நிறைவையும் தள்ளி போடுகிற, உதாசனம் பண்ணுகிற, தாகமா இல்லாமல் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவன் எப்பொழுதும் குறை சொல்கிறவர்களாகவே இருப்பாங்க. நான் உங்களுக்கு இதை செஞ்சேனே, நீங்க எனக்கு இதை செய்யலையே, குறை. குழல் ஊதினோம், நீ டான்ஸ் ஆடலையே, உங்களுக்காக இதை செஞ்சேன், நீ அழலையே, புலம்பினோம், நீ அழலையே, குறை சொல்லுகிற பிள்ளைகள். இஸ்ரவேலரை குறித்து பவுல் எழுதுறார், அவர்கள் முறுமுறுத்தார்கள், முறுமுறுத்து எத்தனையோ பேர் இறந்து போனாங்க, சங்காரக்காரனாலே சங்காரமானார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். குறை சொல்லி மனுஷங்களோட குறை சொல்றது நிக்கல. கடைசியில எங்க வந்து குறை சொல்றது நின்னுது அப்படின்னா, குறை சொல்றது எங்க போச்சு அப்படின்னா அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம்.
யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சை ரசம் குடியாதவனுமாய் வந்தான். சரியான சாப்பாடு சாப்பிடல, அப்பம் சாப்பிடல. மற்றவங்க எல்லாரும் சாப்பிடுற மாதிரி அவர் சாப்பிடல. எல்லாரும் திராட்சை ரசம் குடிக்கிறது போல அவரும் குடிக்கல. அவனை பார்த்து என்ன சொன்னாங்க? என்ன குறை சொன்னாங்க? பிசாசு பிடித்திருக்கிறவன். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அவர் அப்பம் சாப்பிட்டார், அவர் திராட்சை ரசம் குடிச்சார். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஜனங்கள் தேவனுடைய ஆலோசனை தள்ளி விட்டவர்கள், ஞானஸ்நானத்தை தள்ளி விட்டார்கள். என்ன சொல்றாங்க? இவர் சரியான சாப்பாடுறம, சாப்பிட்டுட்டே இருப்பார், போஜன பிரியன், மதுபான பிரியன், குடிகார். நம்ம ஊர் பாஷையில சொல்லணும் அப்படிதான், சாப்பாடுறவன் குடிகாரன். இவர் ஊர்ல இருக்கிற எல்லா பொறுக்கிகளுக்கும் இதுதான் ஃப்ரெண்டு. ஆயக்காரர், பாவிகளுக்கு சிநேகிதன். யாரை குறிச்சு சொல்றாங்க? அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே இருந்த உன்னதமான, அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள்ல 2 பேர், பூமியில அன்னைக்கு வாழ்ந்த 2 பேர் மகா பரிசுத்தவான்கள்னா இவங்க 2 பேர் தான். தேவனுடைய பார்வையில பெரியவர்களாய் இருந்தவர்கள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் இருந்த 2 பேரை குறித்து இவர்கள் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்? தேவனுடைய திட்டத்தை அவர்கள் அலட்சியம் பண்ணினது நிமித்தம், தேவன் அவர்களுக்கென்று வைத்திருந்த அந்த வழிகளை அலட்சியம் பண்ணினது நிமித்தம், வெறும் தனி ஞானஸ்தானத்தை அலட்சியம் பண்ணினது நிமித்தம் குறை சொல்கிறவர்களாய் எனக்கும் நமக்கு இது ஒரு எச்சரிப்பா இருந்து விடட்டும். பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஒரு நாள் அசட்டை பண்ணிட வேணாம். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணி தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நம்ம மிஸ் பண்ணிடவே வேண்டாம். நம்ம எப்படிலாம் உதாசீனம் பண்றோம் தெரியுமா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமானம், இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமானம். என்ன ஓமானம்? 10 கன்னிகைகளை குறித்து. மத்தேயு 25. பரலோகராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். பரலோக ராஜ்யம், இந்த பூமியில உள்ள பரலோக ராஜ்யம் திருச்சபை, ஆண்டவருக்கு சபை. அந்த பரலோக ராஜ்யத்துல யாரும் புத்தியினர்கள் இருக்க மாட்டாங்க. புத்தி இல்லாதவர்கள் அங்க 50%, 10 பேர். 50% புத்தி உள்ளவங்க, 50% புத்தி இல்லாதவர்கள் அந்த பரலோகத்துல இருக்க மாட்டாங்க. பூமியில தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அவருடைய சபை. இங்க அது சாத்தியம். ஏன் ஆண்டவர் அவங்களை பார்த்து 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று ஏன் ஆண்டவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றார்? நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததுதான். புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க? தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். 1வது வசனத்துல அதான், தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு, அது ஒரு விளக்கு, வெளிச்சம் தருகிற ஒரு விளக்கு. ஆங்கிலத்துல லேம்ப், தீவட்டி, லேம்ப். சங்கீதக்காரன் பழைய ஏற்பாட்டுல சொல்லுவார், Thy word is a lamp to my feet. 119, 119, 105வது வசனம். நம்முடைய வார்த்தை கால்களுக்கு தீபம். தீபம், அந்த வெளிச்சம், அந்த விளக்கு, அந்த தீவட்டி என்னது? தேவனுடைய வார்த்தை. நான் அப்படிதான் பார்க்க விரும்புறேன். தேவனுடைய வார்த்தை. தீவட்டிகளை யாரெல்லாம் எடுத்தாங்க? 10 பேர் எடுத்தாங்க. புத்தி இல்லாதவர்களும் தீவட்டிகளை எடுத்தார்கள், புத்தி உள்ளவர்களும் தீவட்டிகளை எடுத்தார்கள். தேவன் திருச்சபையில எல்லாருக்கும் வார்த்தையை கொடுக்கிறார். இங்க இருக்கிற எல்லாருக்கும் வார்த்தை, ஒரே வார்த்தை வருகிறது, எல்லாருமே நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஓகே, குட். ஆனா தேவன் வார்த்தையை மட்டும் திருச்சபையில தரல, திருச்சபைக்கு தரல.
திருச்சபைக்கு வார்த்தையும் தருகிறார். அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலனையும் தருகிறார். அதான் எண்ணெய். சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தி இல்லா 3வது வசனத்துல, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். திருச்சபைக்கு வராங்க, தேவனுடைய வார்த்தை தீவட்டி அதை எடுத்துக்கிட்டாங்க. உற்சாகம் அடைகிறோம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே. மற்ற சபைகளோடு கூட நம்ம ஒப்பிட்டு, ஆஹா, கிறிஸ்தவ ஐக்கிய சபையில எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு அருமையான சத்தியம், நம்மை குறித்து உயர்வா எண்ணிக்கொள்கிறோம். வார்த்தைக்கு இங்கு பஞ்சமில்லைதான். வார்த்தை எல்லாருமே பெற்றுக்கொள்ளும்படிக்கு வருகிறோம். தீவட்டியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இங்க இருந்து நீங்க போறீங்க, வீட்டுக்கு போகும்போது உற்சாகப்படுத்தப்பட்டு போறோம். ஆண்டவரே இன்னைக்கு வார்த்தையை கொடுத்தீங்க, நம்ம ஜெபம் பண்றோம். வார்த்தையை கேட்டு முடிச்ச உடனே, ஆண்டவரே நல்ல வார்த்தையை கொடுத்தீங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு போயிட்டே இருக்கிறோம். சந்தோஷமா போயிடுறோம். தேவன் திருச்சபையில வார்த்தையை மாத்திரம் கொடுக்கல, அங்க எண்ணெயும் வைத்திருக்கிறார். இங்க 3வது வசனத்துல வாசிக்கிறோம், புத்தி இல்லாதவர்கள் தேவனுடைய வார்த்தையை தீவட்டியே எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனா பக்கத்திலே அவங்களுக்கு முன்பதாக இருந்த எண்ணெயோ எடுத்துக்கொண்டு போகவில்லை. எண்ணெய் அவர்களுக்கு மறவா இல்லை. எண்ணெய் அவர்கள் கேட்டு கொடுக்கப்படாமல் இல்லை. எண்ணெய் ஏற்கனவே இருக்கிறது. தீவட்டியை எடுத்துக்கொண்டார்கள், ஆனால் எண்ணெயோ கொண்டு போகவில்லை. ஆனால் புத்தியுள்ளவர்கள் அவங்க பார்த்தாங்க, ஆண்டவரே என் கூட முகமுகமா நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரே, ஆனா இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு இடத்துல பலன் இல்லை. எனக்கு பலன் வேண்டும், எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், எனக்கு பரிசுத்தாவின் நிறைவு வேணும் ஆண்டவரே, எனக்கு எண்ணெயை கொடுங்க, நான் எண்ணெய் இல்லாம நான் வாழ மாட்டேன், என்னால வாழ முடியாது. எண்ணெயை எடுத்துக்கொண்டு போனாங்க. திருச்சபையில இன்னைக்கும் ஆண்டவர் கோடு போடுறார். அன்றைக்கு 10 பேர்ல 5 பேர் தான் புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்கள், 50-50. ஆனா இன்னைக்கு தேவன் திருச்சபையில கோடு போட்டாரு அப்படின்னா, அவர் பிரிப்பார் என்றால் எத்தனை பேர் புத்தி உள்ளவர்கள் சைட்ல இருப்போம், எத்தனை பேர் புத்தி நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம நிதானித்து, மற்றவங்கள இல்ல, நம்மளே நிதானித்து பார்ப்போம். நான் எந்த சைட்ல இருக்கிறேன்? நான் வெறும் வார்த்தையில மட்டும் நான் சந்தோஷப்படுகிறவனா இருக்கிறேனா, அல்லது ஆண்டவரே கேட்டேனே, ஆண்டவரே இந்த வாழ்க்கையை நான் வாழணும், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்து ஒரு செய்தியை கேட்ட உடனே எல்லாருக்குமே வாஞ்சை, எல்லாருமே நம்ம ஜெபம் பண்றோம். அன்னைக்கு திருச்சபையில சபை முடிவில், வார்த்தையின் முடிவில், பிரசங்கத்தின் முடிவில் நம்ம எல்லாருமே, ஆண்டவரே என்னை பரிசுத்தாவினால் நிரப்புங்க. எத்தனை பேர் நம்மள திங்கட்கிழமை அதற்காக நாம் ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே எனக்கு இன்னும் நிச்சயம் இல்லையே, ஆண்டவரே எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் நான் திங்கட்கிழமை ஜெபம் பண்றோம்? எத்தனை பேர் செவ்வாய்க்கிழமை நம்ம ஜெபம் பண்றோம்? எத்தனை பேர் புதன்கிழமை பண்றோம்? ஆண்டவரே 3 நாள் ஆச்சு, எனக்கு இன்னும் நிச்சயம் இல்லை ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே. புதன்கிழமை வந்துடுச்சுனாலே நம்ம ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கேட்டதை, ஜெபித்ததை நம்ம மறந்து போயிடும். ரொட்டீனா நம்ம இந்த மெரிகோ ரவுண்ட் மாதிரி, ராட்டன மாதிரி நம்ம சுத்திட்டே இருக்கிறோமா? ஏன் நம்ம இடத்துல ஒரு வளர்ச்சி இல்லை? ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. திருச்சபையில நம்ம நிறைய வேலை செய்யறோம், ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சி, தேவன் நம்மளை உங்களுக்குன்ட்டு வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறாம போயிடுமோ? அதுக்கு ஒரு காரணம் இதுதான், எண்ணெய், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். நான் தேவனை அனுதினமும் அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் அளப்புறவனா இருக்கிறேனா, அல்லது 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறோமா, அல்லது ஞாயிற்றுக்கிழமையே நான் மறந்து போயிடுறோமா? உங்களை விரல் நீட்டும்படிக்கு நாங்க வரல, உங்களை சவாலிடும்படிக்கே வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் ஒவ்வொருவருக்கும், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். யாரும் அதை இழந்துடக்கூடாது. ஏசாவை போல நாம் சீர்கட்டவனாய், தேவனற்றவனாய் நாம் மாறிடக்கூடாது, ஒழுக்கங்கட்டவனாய். யாக்கோபை போல தேவனை ஆராதிக்கிறவர்களாய்
மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய், குறை சொல்லாதவர்களாய். அவருடைய முடிவு என்ன? இந்த புத்தி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியான எண்ணெயை எடுத்துக்கொள்ளாதவர்களுடைய முடிவு என்ன? அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் அந்த உண்மையில? அவங்க யாரை மிஸ் பண்ணாங்க? தேவன் அவர்களுக்கென்று வைத்திருந்த திட்டத்தை மிஸ் பண்ணாங்க. கடைசியில மணவாளனே மிஸ் பண்ணிட்டாங்க. மணவாளனே மிஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளவு துக்கமான காரியம். அவனுடைய புலம்பல் எப்படியா இருந்திருக்கும்? ஐயோ, நான் தீவட்டி மட்டும் எடுத்துட்டேன்னா பக்கத்துல என்ன இருந்ததே, அவன் கூட இருந்தவர்கள் புத்தி உள்ளவர்கள் நான் தரமாட்டேன், இது எங்களுக்கே பத்தாது அப்படின்னு சொன்னப்போ அவங்களை எவ்வளவு எதை மிஸ் பண்ணிட்டோம். ஐயோ, எவ்வளவு கண்ணீரும் கம்பளையுமா அதை தேடுறதுக்கு போயிருப்பாங்க. மிஸ் பண்ணிடணும், விட்டுடணும், மணவாளனை மிஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பயத்தோட தானே போயிருப்பாங்கல்ல, அங்கலாய்ப்போட போயிருப்பாங்க. ஆனா திரும்பி வரும்போது பார்த்தா மணவாளன் இல்ல, போயிட்டார். ஆண்டவர் அவங்களை பார்த்தா சொன்னார் 12வது வசனத்துல, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை அறியேன், உங்களை அறியேன். அதனாலதான் சொல்றார், பி ஆன் அலர்ட், விழிப்பா இருங்க, பரிசுத்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். பி ஆன் அலர்ட். நம்மளை முற்றிலுமா ஏன் நம்ம அர்ப்பணிக்க கூடாது ஆண்டவரிடத்துல? ஃபுல் சரண்டர். இன்னைக்கு சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நாம் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெறாமல் இருப்பதற்கோ அல்லது பெற்று அதை இழந்து விடுவதற்கோ சாத்தான் வைத்திருக்கிற ஒரு வழி என்ன தெரியுமா? ஒரு கேள்வி நான் உங்களை கேட்கிறேன், நீங்களே அதற்கு பதில் சொல்லுங்க. என்றைக்காவது சாத்தான் உங்களிடத்துல வந்து, உன் இருதயத்துல எனக்கு கொஞ்சோண்டு கொடு, உன் இருதயத்துல எனக்கு இடம் கொடு என்று என்றைக்காவது சாத்தான் உங்களிடத்துல கேட்டிருக்கிறானா? நான் விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாருமே சாத்தான் கேட்கலன்னு தான் சொல்லுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா சாத்தான் கேட்க மாட்டான். சாத்தான் உங்களிடத்துல வந்து எனக்கு இடம் கொடு அப்படின்னா நம்ம வேணான்னு சொல்லிடுவோம். நமக்கு தெரியும் அவனை பத்தி, நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம கொடுக்க மாட்டோங்கிறது அவனுக்கும் தெரியும். ஆகையினால அவன் நேரா வந்து கேட்கவே மாட்டான், எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் என்ன தெரியுமா கேட்பான்? அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அவனுக்கு வேண்டியதெல்லாம் நீ வார்த்தையை கேட்கணும்னா கேட்டுக்கோ, ஆனா நீ என்னைய எடுத்துடக்கூடாது, நீ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள கூடாது. ஆகையினால அவனுடைய தந்திரம், சாத்தானுடைய தந்திரங்கள் நம் அறியாதவர்கள் அல்லவே. அவனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீ எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு என்று கொடுத்துடாத. வாலிபர்களே, வாலிப சகோதர சகோதரிகளே, எல்லாருக்குமே அவனுடைய தந்திரம், நீ எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிடாத. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எனக்கு நீ கொடுக்க வேண்டாம், ஆனால் உனக்கென்று கொஞ்சம் நீ வச்சுக்கோ. எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிடாத, உனக்கென்று நீ கொஞ்சம் வைத்துக்கொள். கீப் சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப். அதான் சாத்தானுடைய தந்திரம். உனக்கென்று கொஞ்சத்தை வைத்துக்கொள், அவனுக்கு அது போதும். நீங்க இந்த அரேபியன் ஒட்டகம் கதையை நீங்க கேட்டிருந்துக்கலாம். அந்த பாலைவனத்துல பயங்கர குளிரா இருக்கும். நைட்ல அரேபியன் டிராவல் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு டென்ட்டை போட்டு உள்ள போய் படுத்துக்கிட்டாரு குளிர்ல. அவரை ஏற்றி சுமந்து வந்த அந்த ஒட்டகம் குளிர் தாங்கல. அவர் அரேபியனை கூப்பிட்டு, வெளியில் ரொம்ப குளிரா இருக்குது, நான் என் மூக்கை மட்டும் நான் உள்ள ஷெட்டுக்குள்ள வச்சுக்கிறேன், டென்ட்டுக்குள்ள வச்சுக்கிறேன், அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க. சரி, நம்மளை தூக்கிட்டு வர்றது விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு திறந்து விட்டாரு, மூக்கை மட்டும் வச்சிருது. நமக்கு பனி அடிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காதுல பஞ்சு வச்சுக்கோம் இல்லையா, காதை அடைப்போம். அப்புறம் ஒட்டகம் சொல்லிச்சான், இல்ல காது ரொம்ப குளிரா இருக்குது,
நான் என் காதோடு கூட என் தலையும் கொஞ்சம் உள்ள வச்சுக்கிறேன். சரி ஐயோ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டாரு. கை காலெல்லாம் நடுங்குது, நான் முன்னங்காலை மட்டும் கொஞ்சம் உள்ள வச்சுக்கிறேன். இப்படி ஒன்னொன்னா உள்ள வந்து கடைசியில என்னாச்சு, முழுசா உள்ள போயிடுச்சு. டென்ட் பொழந்துருச்சு. இடம் கொடுத்த அரேபியன் பணியில வாடி போனார். சாத்தானுடைய டாக்டிஸும் அதே தான். நீ எல்லாத்தையும் எனக்கு தர வேண்டாம், நீ கொஞ்சம் கொடு. பிரியமானவர்களே, நமக்கு முன்பதாக இருக்கிற சவால் அதுதான். நம்ம எல்லாருக்குமே, எனக்கும் நம்ம எல்லாருக்கும் ஏதாவது நான் எனக்கென்று வைத்துக் கொள்றேன்னா, அல்லது முழுமையும் அவருடைய பாதத்துல சரண்டர் ஆகிறதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறதுக்கு நான் ஆயுதமா இருக்கிறேனா கேட்டு பார்ப்போம். கொஞ்சம் நமக்கென்று வைத்துக்கிறதனுடைய முழுமையாய் தம்மை அர்ப்பணிக்கிறதனுடைய ஆசீர்வாதம், தனக்கென்று கொஞ்சத்தை வைத்துக் கொள்ளுவதனுடைய அபாயம். முதல் திருச்சபையில, எருசலேம்ல இருந்த ஆதி திருச்சபையில அதனுடைய அகோரத்தை, ஆசீர்வாதத்தையும் அகோரத்தையும் நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்துல, நீ ஒருவேளை முன்னாடி கேட்டிருக்கலாம், உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். 4வது அதிகாரத்துல, இந்த அதிகாரங்கள் எல்லாம் மனுஷர்களால் பிரிக்கப்பட்டதுதான். ஓகே, அடுத்தடுத்து 2 பேரை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது தேவன் எழுதி வைத்திருக்கிறது பர்னபாஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பர்னபாஸ். ஏன் அவனுக்கு பர்னபாஸ் என்று? அவனுடைய பேர் யோசேப்பு, ஜோசப். ஆனா அவனுக்கு பர்னபா என்று அவனுக்கு பேர் வச்சாங்க. ஏன்னா ஆறுதலின் மகன், அநேகரை உற்சாகப்படுத்துகிற ஒரு சகோதரனா இருந்தார், பரிசுத்தாவினால் நிரம்பி இருந்தார். வேதம் அவனை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள்ல நான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 11ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 24 அவன் பரிசுத்தாவினால் நிரம்பி இருந்தான்னு போட்டிருக்கு. தேவன் அவனுக்கு பரிசுத்தாவினுடைய நிறைவை கொடுத்தார். அது நிமித்தம் பரிசுத்தாவினால் நிரம்பி இருந்ததுனால அவன் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு சகோதரன். திருச்சபையில தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற அந்த திட்டத்தை, மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த ஊழியத்தை அவன் நேர்த்தியா செய்து வந்தான். என்ன காரணம்? ஏன்னா பர்னபா தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளல. உதாரணத்துக்கு ஒன்றை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவனுடைய இருதயம் எப்பேற்பட்டது, அவனுடைய அர்ப்பணிப்பு எப்பேற்பட்டது என்பதை தான் 4ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 35-36 நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. 36 சீப்புருதிவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்களும் பர்னபா என்னும் மறு பெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இங்க தமிழ்ல தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று, எவ்வளவு நிலம் அதுல போடப்படல. ஆனா ஆங்கிலத்துல he owned a tract of land அப்படின்னு இருக்கு. tract of land அப்படின்னா மினிமம் 300 ஏக்கர், அதுல இருந்து 600 ஏக்கர் லேண்ட். தனக்கு உண்டாயிருந்த நிலம் ஏதோ ஒரு கிரவுண்ட் இல்ல, 5.5 சென்ட் இல்ல, 300ல இருந்து 600 ஏக்கர் லேண்ட். அத வித்தா எவ்வளவு வரும்? பெரிய கோடீஸ்வரர். அதை விற்று என்ன பண்ணார்? முழுசையும் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வைத்து விட்டார். தனக்கென்று ஒன்றையும் அவர் வைத்துக் கொள்ளல, முழுமையும் கொடுத்து விட்டார். என்னடா பிரதர் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நாம நமக்கு ஒரு இதெல்லாம் வித்து அப்போஸ்தலர் சபையில கொடுக்குங்கிறத சொல்லல. நோ, அதுவல்ல. என்னோட வாழ்க்கையை நான் முழுமையா அர்ப்பணிச்சிருக்கிறேனா, அல்லது ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு இருக்கிறேனா? முழுமை,
ஃபுல் சரண்டர், முழுமையா நான் என்னை அர்ப்பணிச்சிடறேனா, அல்லது எனக்கென்று ஏதாயிலும் நான் வைத்திருக்கிறேனா? தேவ மனுஷன் இப்படிதான் சொன்னார். இயேசு கிறிஸ்து அந்த ஏழை விதவை தனக்கு உண்டாயிருந்த 2 காசை, தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் அவள் போட்டாள். ஆண்டவருடைய பார்வையில் அதுதான் என்னவா இருந்தது? ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டார். தனக்கு உண்டா, எப்பா மற்ற எல்லாரை காட்டிலும் இவதான் நிறைய போட்டா, இதை வச்சு நிறைய போட்டான்னு சொன்னாரு ஆண்டவர். அவள் தனக்கென்று ஒன்றையும் வைத்துக் கொள்ளல. ஒரு தேவ மனுஷன் இப்படியா சொன்னார், நமக்கெல்லாம் ரிவார்ட் ஆண்டவர் வருகிற பொழுது நமக்கு எப்படி தெரியுமா ரிவார்ட் கொடுப்பாராம்? நான் எவ்வளவு கொடுத்தங்கிறத வச்சு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். எவ்வளவு எனக்கென்று வைத்துக் கொண்டேன் என்பதை பொறுத்துதான் நம்முடைய ரிவார்ட்ஸ் இருக்கும். எனக்கென்று நான் எவ்வளவு வைத்திருக்கிறேன். அதனாலதான் ஃபுல் சரண்டர். நம்ம முழுமையா அர்ப்பணிப்போம். எதையும் பற்றுக்கலாம், உபயோகப்படுத்தும். இந்த பூமிக்குரிய காரியங்கள் தேவன் நமக்கு தந்திருந்தாருன்னா நம்ம உபயோகப்படுத்தும். ஆனா எதையும் பற்றுக்கலாம், ஆண்டவருடைய பாதத்துல நம்ம வைத்துடும், முழுமையா அர்ப்பணித்து விடுவோம். ஆகையினாலதான் தனக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளாமல் இருந்ததுனாலதான் தேவன் அவனை பரிசுத்தாவினால் நிரப்பினார். வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 11:24 பர்னபாவை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அவனை கொண்டு தேவன் அவ்வளவாய் சபையை ஆசீர்வதித்தார். அநேகரை தேவனண்டைக்கு அவன் வழி நடத்தினான். பரிசுத்தாவினால் நிரம்பினவனாய் இருந்தான், விசுவாசத்தினால் நிறைந்தவனாய் இருந்தான். ஏன்னா முழுமே தன்னை அர்ப்பணித்தான். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 15ஆம் அதிகாரம், அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 25 நம்முடைய வாசிக்க வேண்டாம், நான் அதை மட்டும் காண்பிக்கிறேன். 25 அப்போஸ்தலர்கள் பர்னபாவை குறித்து எப்படி என்ன சொல்றாங்க? எங்களுக்கு பிரியமா இருக்கிற பர்னபா, அந்த வார்த்தை அதுல இருக்கு. எங்களுக்கு பிரியமா இருக்கிற பர்னபா தேவனுக்கு பிரியமா இருந்தான். தேவனுடைய மனுஷர்களுக்கும், ஆகையினால தேவனுடைய மனுஷர்களும் அவன் மேல பிரியமா இருந்தார்கள். ஏன்? ஃபுல் சரண்டர், முழுமையா தங்களை அர்ப்பணித்தார். அதுக்கு அடுத்தது இது ஒரு உதாரணம். அதுக்கு அடுத்த உதாரணம் இது ரெண்டுமே ஆதி திருச்சபையில தான் நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு நடக்கிற ஒரு சம்பவம். அனனியாள் சப்ராள் 5ஆம் அதிகாரத்துல அவங்களும் என்ன பண்ணாங்க? அவங்களும் தங்களுக்கென்று தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். அனனியா சப்பிராள். ஆங்கில வேதாமத்துல என்ன போட்டிருக்குது அப்படின்னா, they sold a piece of property. அவங்க நிறைய சொத்து இருந்திருக்கு, அதுல ஒரு சின்னோண்டு இதை வித்தாங்க, a piece of property. ஆனா அவர் என்ன பண்ணார்? என்ன பண்ணினார்? 2ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வைத்து கொண்டான் அப்படின்னு போடல. அவன் வச்சிருந்தாருன்னா அது பாவம் இல்லை. ஆனா எப்படி வச்சுக்கிட்டான்? அந்த பங்கை வஞ்சித்து வைத்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு முழுசா கொடுக்கறது போல அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டு வந்து வச்சாங்க. ஆங்கிலத்துல என்ன தெரியுமா போட்டு? they kept back some for himself. தனக்கென்று அதை முழுமையா அர்ப்பணிக்கல. இது ஒரு உதாரணம் தான். ஒரு நபர் விற்ற எல்லாவற்றையும் கொண்டு, அவரும் லேண்டை வித்தார், 300-400 ஏக்கர் லேண்டை வித்தார், எல்லாத்தையும் கொண்டு வந்து வைத்தார். இவங்களுக்கு எவ்வளவு லேண்ட் இருந்ததுன்னு தெரியல, ஆனா அவ்வளவு நிலத்துல ஒரு சின்ன இதை வித்து அதுலயும் தனக்கென்று தங்களுக்கென்று ஒரு பங்கை வைத்துக் கொண்டார்கள், வஞ்சித்து வைத்துக் கொண்டார்கள். தேவன் பார்த்தார். தேவன் மாத்திரம் பார்க்கல, சாத்தானும் பார்த்தான். அவனுக்கு சக்க போட இருந்தது. ஏன்?
அவங்க சாத்தானுக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கல. தங்களுக்கென்று கொஞ்சத்தை வைத்துக் கொண்டார்கள். அதுதான் அவன் எதிர்பார்த்தான். திருச்சபையில அவனை எதிர்பார்க்கிறது, ஜனங்கள் எல்லாத்தையும் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணித்திடக்கூடாது. அவங்க தங்களுக்கென்று ஒன்றை வைத்துக் கொள்ளணும், தங்களுக்கென்று அந்த பண ஆசையை வைத்துக் கொள்ளணும், தங்களுக்கென்று ஒரு உறவு. வாலிபர்களே, எச்சரிக்கையா இருங்க. நான் எதை வேணாலும் விடுறேன் ஆண்டவரே, ஆனா இதை நீங்க டச் பண்ணிடாதீங்க, இந்த ரிலேஷனை நீங்க டச் பண்ணாடாதீங்க. நான் எதை வேணாலும் விடுவேன், ஆனா இதை விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு காரியம் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? சாத்தான் அதை தான் எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் கடைசியில் என்னாச்சு? ஆவிக்குரிய தேவனுடைய மனுஷன் பேதுரு அவங்களை நிதானித்து பார்த்து கரெக்டா சொல்றாரு. என்ன நடந்தது? தங்களுக்கென்று கொஞ்சத்தை வைத்து கொண்ட அந்த மனுஷர்களுக்கு, அந்த கணவனும் மனைவிக்கும் என்ன நடந்தது? முழு இருதயத்தை கொடுக்கல, கொஞ்சோண்டு தங்களுக்கென்று வைத்து கொண்ட. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், கடைசியில, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இவங்க சாத்தானுக்கு முழுமையா இடத்தை கொடுத்தாங்களா? இருதயத்தை கொடுத்தாங்களா? இல்லையே. அவனும் கேட்கவே இல்லையே. அவன் இருதயத்தை கொடுன்னு கேட்டானா? கேட்கல. ஆனா அங்க வாசிக்கிறோம், சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நடந்தது என்ன? தங்களுக்கென்று கொஞ்சத்தை வைத்துக் கொண்டதுனால அந்த ஒட்டக கதை தான். எப்படி அந்த ஒட்டகம் முழு டென்ட்டையும் ஆக்கிரமிச்சதோ அதே போல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பி விட்டானே. பிரியமானவர்களே, அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய ஆபத்து. அவன் கொடுத்த விளைக்கரையும் கொஞ்சோண்டு காரியத்தை தங்களுக்கென்று வைத்துக் கொள்ளும்படிக்கு அவங்க செலுத்தின விளைக்கரையும், அதுதான் நம்ம எல்லாருக்குமே என்ன செய்யும்படிக்கு? பொய் சொல்லும்படிக்கு. ஒரு பொய்ய சொல்றதுக்கு பேதுரு சொல்றாரு, தேவ மனுஷன் சொல்றாரு, ஒரு பொய்ய சொல்றதுக்கு கூட, ஒரு பாவத்தை செய்யறதுக்கு சாத்தான் ஒரு இருதயத்தை முழுமையா நிரப்ப வேண்டியது இருக்கிறது, முழுமையா இடம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. எப்படி அவன் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சான்? உங்களுக்கென்று எனக்கென்று நான் ஏதாவது ஒன்றை வைத்திருப்பேன் என்றால் அது போதும் அவனுக்கு, அது போதும். பிரியமானவர்களே, மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கும். சாத்தானுடைய தந்திரம் அதுதான். தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் அவர் அக்னிய போடணும்னு தான் வந்தேன் அப்படின்றார். அது இப்பொழுதே பற்றி எரியணும்னு நினைக்கிறார். அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். நம்முடைய எல்லாருடைய இருதயத்தையும் அவருடைய அன்பின் அக்னியினால் அவர் பற்ற வைக்கணும்னு தான் நினைக்கிறார். முழுமையா நாம் அர்ப்பணிப்போம். எப்படி பர்னபாவினுடைய இருதயத்தை தேவன் பற்ற வைத்தாரோ, மற்றவர்களை உற்சாகப்பட, சபைக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்த மனுஷன். இன்னொரு விதத்துல கூட தேவன் நம்முடைய இருதயங்களை பற்ற வைக்க முடியும், கொழுந்து விட்டு எரிய செய்ய முடியும். லூக்கா 24 அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அநேக முறை நம்ம அதை குறித்து நாம் தியானிச்சிருக்கிறோம். 2 சீஷர்கள், எம்மாவூர் சீஷர்கள் 2 பேர் கடந்து போறாங்க. இதுல இருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே. தேவன் என் இருதயத்தை எப்படி பற்ற வைக்க முடியும்? இங்க வாசிக்கிறோம், அவங்களுடைய இருதயம் என்னென்ன ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றாங்க. நம்ம அந்த பகுதிகளை நம்ம வாசிக்கிறோம். அந்த 2 பேர் சாட்சி சொன்னாங்க, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது இல்ல. எப்படி அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது? ஏன் ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரியணும்னு அன்னைக்கு ஒரு பிளான் பண்ணார், திட்டம் பண்ணினார்? அவங்களிடத்துல தேவன் என்ன பார்த்தார்?
எண்ணத்தை அவருடைய இருதயத்திலே பார்த்து அவனுடைய இருதயத்தை பற்ற வைத்தார். எத்தனையோ சிஷ்யர்கள் இருந்தார்கள். சொல்லப்போனா அப்போஸ்தலர்கள் யூதாஸ் தவிர மீதி 11 பேர் இருக்காங்க. கூட மகதலேனா மரியாள் இன்னும் மற்ற சகோதரிகள் கூட உண்டு. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏன் இந்த 2 பேரை இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வந்து அவனுடைய இருதயத்தை ஏன் கொழுந்து விட்டு எரிய பண்ணினார்? அந்த ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவர் அப்படியாக கொழுந்து விட்டு எரிய செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தையை நமக்கு தெரியும், அவர் எல்லாத்தையும் விளக்கி சொன்னார். அவர் சொன்ன பொழுது கொழுந்து விட்டு எரியவில்லையா? கரெக்டு தான். அவருடைய வார்த்தையை சொன்ன போது அவனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுதான். விவரித்து சொன்ன பொழுது கொழுந்து விட்டு எரியுது. அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், கொழுந்து விட்டு எரியுறது. அது மாத்திரம் இல்ல, அந்த சம்பவத்தை நம்ம அப்படியே தியானிச்சு பார்க்கணும். 2 பேர் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. கூட 3வது ஒரு நபர் சேர்ந்துக்கிறார். இவர் இயேசு கிறிஸ்துன்னு இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, இல்லையா? தெரியாது. கூட ஒரு 3வது நபர் போல வர்றாரு. இவங்க நம்ம பேசிட்டே வராங்க. அவரும் கேட்கிறாரு. அவரும் ஏதோ பிரயாணிக்கிறது போல அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே. 17வது வசனத்துல, என்னப்பா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்துகிட்டே ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்களே, என்ன அது, என்ன மேட்டர் நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன உடனே அந்த 2 பேரும் டப்புன்னு நின்றாங்க. they stopped, they came to a stop. ரொம்ப சோகமாகி கிளியோபஸ் சொல்றாரு. அதுல 2 பேர்ல ஒரு ஆள் கிளியோபஸ் சொல்றாரு. அவர் ரொம்ப நக்கலா ஏளனமா பார்த்து, எருசலேம்ல இருந்துட்டு இந்த நாள்ல நடந்தது ஒண்ணுமே தெரியாது இருக்கிற ஒரே ஆளு நீங்க தான்யா, அப்படிதான் சொல்றாங்க. Are you the only one person? அப்படிதான் வாசிக்கிறோம் 18வது வசனத்துல. அவரும் தெரியாது போல, அப்படியா, என்ன மேட்டர்ப்பா, என்ன மாதிரி காரியங்கள் சொல்றாங்க. நசரேயனாகிய இயேசு ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, செய்கையிலும் வார்த்தையிலும் தேவனுக்கு உண்பதாகவும் ஜனங்களுக்கு உண்பதாகவும் அவ்வளவு இருந்தா. ஆனா இந்த பிரதான ஆசாரியர்கள், ஆட்சி செய்யறவங்க எல்லாம் அவரை சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்கப்பா. அவர் தான் எப்படி ஆகிலும் இஸ்ரவேலை மீட்டுக்கொள்வார்னு நினைச்சோம். ஆனா புஸ்குன்னு போயிட்டாரு. 3 நாள் ஆச்சு, இன்னைக்கு 3வது நாள். இன்னொரு மேட்டர் தெரியுமா? இன்னைக்கு காலையில எங்க கூட ஒரு சில சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க போய் வாசிக்கணும், அதெல்லாம் அப்படியே போட்டிருக்குது. அவங்க போய் நேரா அந்த கல்லறையில போய் பார்த்தாங்க. அங்க அவரை பார்க்கல. அதை கேட்டுட்டு கூட இருக்கிற இன்னும் 2 பேரும் கூட போனாங்க. போய் பார்த்தாங்க. அவங்க அந்த லேடிஸ், அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரியே அவர் உள்ளே இல்ல, அவர் பாடியே காணும். இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது, மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சவுண்டா அடிக்கிறார். ஷார்ப்பா திட்டுறார், ரிபியூக் பண்றார். யூ ஃபூலிஷ் men. இங்கிலீஷ்ல வந்து ஃபூலிஷ் தான் போட்டிருக்கு. தமிழ்ல புத்தி இல்லாத மந்த இருதயம். புத்தி இல்லாதவர்களே, நீங்க யாரு கூடயோ பேசிட்டு இருக்கீங்க, நடந்து போயிட்டு இருக்கீங்க, அல்லது பஸ்ல போறீங்க, பக்கத்துல ஒருத்தர் உங்க கூட பேசிட்டே வர்றாரு. திடீர்னு அறிவே இல்லையா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு நம்மள ஒருத்தங்க கேட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம முகம் அப்படியே சிரிச்சிட்டு இருப்போமா, புஷ்ன்னு சுருங்கி போயிடுமா? எளிதில நம்ம புண்பட்டுடுவோம். ஆனா அந்த 2 பேர், அவர் அவ்வளவு கடிந்து கொண்டார். முதல்ல கடிந்து கொண்ட உயிர்த்தெழுந்த பின்பு அதுவும் ஷார்ப்பா கடிந்து கொண்டார். ஒண்ணு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து தான் கடிந்து கொள்றாருன்னா சந்தோஷமா ஏற்றிருப்பாங்க. 3வது நபர் ஒருத்தர் தன்னை கடிந்து கொள்கிறார்.
அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. கரெக்ஷனை, கடிந்து கொள்கிறதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் அவர்களிடத்துல இருந்தது. நான் அதை தான் ரகசியமாய் பார்க்கிறேன். ஏன் அவளுடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த 2 பேரை சூஸ் பண்ணினாரு? ஏன் அவங்களோடு கூட உட்கார்ந்து அவங்களுக்கு 3 மணி நேரம், கிட்டத்தட்ட அவங்க நடந்து சென்ற தூரம் 3 மணி நேர தூரம், அந்த 3 மணி நேரம் அவங்களோடு கூட ஐக்கியம். இயேசு கிறிஸ்து யார் கூட ஐக்கியம் கொள்றார்? யாருக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிச்சம் விவரித்து காண்பிக்கிறார்? தன்னை குறித்து யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? யாரோடு கூட அவர் போஜனம் பண்ணுகிறார், ராப்போஜனம் பண்ணுகிறார்? அந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளட்டும். யார் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பத்த வச்சிருவார். இவங்க மனம் புண்பட்டார்களா? புண்படவே இல்லை. எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், சகோதரன் ஒருவரை பார்த்து நான் ஷார்ப்பா கடிந்து கொள்றேன், உங்களை கடிந்து கொள்றேன். எத்தனை பேர் என்னை உங்க வீட்டுக்கு நீங்க கூப்பிடுவீங்க? உங்களை ஷார்ப்பா கடிந்து கொண்டவர்களை எத்தனை பேர் நீங்க உங்க வீட்டுக்கு கூப்பிடுவீங்க? வந்துட்டு போங்க பிரதர் சொல்லலாம், நான் அதை சொல்லல. ஆனா எத்தனை பேர் வருந்தி, பிரதர் நீங்க கண்டிப்பா வரணும் பிரதர், நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் பிரதர். இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், எனக்கு வேலை இருக்குது, வேற வேலை இருக்கு. இயேசு கிறிஸ்து அப்படிதான் செஞ்சார். அவர் அப்புறம் போகிறவர் போல அவர் போனார். அந்த 2 பேர் என்ன தெரியுமா பண்ணாங்க? அப்பாடா போயிட்டாயா, நம்மளை என்ன திட்டா இருந்தாள், போயிட்டோம், கெட்டு போட்டோம், முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம்பா, இந்த ஆள் போட்டோம் அப்படின்னு அவங்க உடலையே. அவங்களுடைய இருதயம் அப்படி இல்லையே. அவங்க கடிந்து கொள்ளதை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்ம அங்க வாசிக்கிறோம் 29வது வசனத்துல, நீர் எங்களோட கூட தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை எப்படி கேட்டுக்கொண்டார்கள்? கேட்டு வைப்பன்லாம் கேட்கல, வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். வருந்தி, ஸ்ட்ராங்லி அர்ஜென்ட், நீங்க வந்துட்டு தான் போனோம் பிரதர், சகோதரனே நீங்க எங்க வீட்டுக்கு நீங்க வந்துட்டு தான் போகணும், டைம் ஆகுது, இருட்டாகுது, நீங்க தனியா போக வேண்டாம். யார? புத்தி இல்லாதவர்களே என்று திட்டின ஒருவரை அவர்கள் கூப்பிடுறாங்க. வேதத்தை விளக்கி சொன்ன அந்த சகோதரனை அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு தான் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறார், தன்னை காண்பித்தார். எவ்வளவு அருமையான ஒரு ஆசீர்வாதம்! தேவன் ஏன் நம்மளுக்கு, ஏன் என்னுடைய இருதயத்தை தேவன் கொழுந்து விட்டு எரிய பண்ணல? ஏன் என்னுடைய இருதயம் மந்தமா இருக்குது? ஏன் என்னுடைய விசுவாசம் குறைவா இருக்கிறது? ஏன் என் இடத்துல தாகம் இல்லை? கடிந்து கொள்கிறதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? சகோதரிகளே, மனைவிமார்களே, உங்களுடைய கணவன்மார்கள், உங்களுடைய குடும்பத்துக்கு தலையா இருக்கிற புருஷர்கள் உங்களை கடிந்து கொள்கிற பொழுது சத்தியத்தின் நிமித்தம் அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலைமை இருக்குதா? அல்லது இருதயத்துல ஒரு முரட்டாட்டம் இருக்குதா? வாலிபர்களே, சிறு பிள்ளைங்களே, எல்லாருமே, டீனேஜ் யூத், இவன் சகோதரர்கள், கணவன்மார்களே, நாம் கடிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. நம் மனைவிகள் நம்மளை கடிந்து கொள்வதற்கு நாம் அப்பாற்பட்டவர்கள் அல்ல. We are not perfect being. நாம் தவறே செய்யாதவர்கள் அல்ல. குடும்பத்துல நம்ம எத்தனையோ தவறு செய்வோம். மனைவி நம்மளை கடிந்து கொள்கிற பொழுது ஜெட்ல கூட இருக்கும். அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்றேன்? தேவன் அதை தான் பார்க்கிறார். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிற இருதயம். இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம்
1ஆம் அதிகாரம் 23வது வசனம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அருமையான வார்த்தை. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். தேவனுடைய கடிந்து கொள்ளுதல் மாத்திரம், தேவன் மற்ற யார் மூலமாயிலும் நம்மை கடிந்து கொள்ளுகிற பொழுது, மூத்த சகோதரர்கள் மூலமாய் நம்மளை கடிந்து கொள்ளுகிற, உங்களை கடிந்து கொள்ளுகிற பொழுது, யாரா இருக்கட்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். என்னை விட வயது குறைவான சகோதரனோ சகோதரியோ என்னை கடிந்து கொண்டிருக்கிறாங்க. அதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். தேவனிடத்துல நான் அதை எடுத்து கொண்டு போயிருக்கிறேன். உதாசீனம் பண்ணல. உதாசீனம், ஆண்டவரே நான் அதை ஏற்றுக்கொள்றேன், ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன். அதை தேவன் எவ்வளவு கிருபையும் அபிஷேகத்தையும் நமக்கு ஊற்ற முடியும் தெரியுமா? அந்த 2 எம்மாவூர் சிஷ்யர்களுக்கு செய்ததை தேவன் யாருக்கும் செய்ய முடியும். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிற யாருக்கும் தேவன் அவருடைய இருதயங்களை பற்ற வைக்க முடியும். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பி என் ஆவியை நான் ஊற்றுவேன், என்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவேன். எம்மாவூர் சிஷ்யர்களுக்கு அதை தான் செய்தார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆகினால நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் தேடுவோம். நம்முடைய தேவன் நமக்கு கண்டு வைக்கிற திட்டத்தை நம்ம உதாசீனம் பண்ணிட வேணாம். என்னையை நாம் எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் வாழ பழகி கொள்ளாதீர்கள். நிறைவு இல்லாமல் வாழ பழகி கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடையத்துல கதறுவோம். தாகமா இருக்கிற மேல் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவன்னார். தாகமா இருக்கிற என்னிடத்துல வாருங்கள், அப்படிதான் அவர் கூப்பிடுறார். இன்னைக்கும் அவர் அதை தான் செய்யறார். அவர் உண்மையா இருக்கிறார், உண்மை உள்ளவர். அவர் கொடுக்கறதுக்கு ஆயுதமா இருக்கிறார். ஆனால் நான் என்னை முழுமையா பர்னபாவை போல அர்ப்பணிப்போம் என்றால், சகோதர சகோதரிகளே, நம்ம அதுக்கு தயங்க வேணாம். அதுலதான் பூரண ஆசீர்வாதம் இருக்கு. தேவனுடைய பிரசன்னம் நம்ம எங்கு சென்றாலும் நம்ம கூட இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம வாழ முழுமையா அர்ப்பணித்து பாருங்க. ஆண்டவரே கஷ்டமா இருக்குதா, ஆண்டவரே இதை இந்த ஏரியா விடுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் அதை விட்டுவிட வாஞ்சிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமா செய்வார். நான் தலைவணிங்க நாம் செபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்ற விரும்புகிறீர். இதோ ஆண்டவரே, இங்க இருக்கிற வாலிபர்கள், சகோதர சகோதரிகள் எல்லார் பேரிலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றும். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் முழுமையாய் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து விடட்டும். இந்த முழு அர்ப்பணிப்பிலே நாங்கள் வாழட்டும். ஆண்டவரே, ஆவி நிறைவே நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் அபிஷேகம் இந்த சபையை நீர் கட்டும். ஆண்டவரே, இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த பகுதியில. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.